அன்புக்குரியவர்களே, இனியவை 40 என்னும் தொடரில் இன்று எழுத்து இனியது, எழுதுவது இனியது. இன்னும் ஒரு வித்தியாசமான செய்தி. எழுதுகிற பழக்கம் மிக நல்லது. பலரிடம் எழுதுகிற பழக்கம் இல்லை. இன்று நாம் மீண்டும் அந்த எழுதுகிற பழக்கத்தை புதுப்பிக்க வேண்டும். நாள்தோறும் சில வரிகளாவது நாம் எழுத வேண்டும். அது முதுமையை குறைக்கிறது, நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது என்றெல்லாம் இன்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாள்தோறும் நாம் நம்முடைய கைகளால் ஒரு 10 வரிகளை எழுத வேண்டும். எழுதுவது நல்லது, அது நம் வாழ்வை இனிமைப்படுத்துகிறது என்று விவிலியமும் சொல்லுகிறது. சபை உரையாளர் 12:10 நாம் வாசிக்கின்றோம். சபை உரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார், உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையை எழுதுவது, ஒளிவு மறைவில்லாமல் எழுதுவது இனிமையானது. நல்ல செய்தியை எழுதுவது இனிமையானது. எனவேதான் நற்செய்தி நூல்கள் என்று நாம் சொல்கிறோம். நற்செய்தியாளர்கள் நல்ல செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது நம் வாழ்வை இனிமைப்படுத்துகிறது. இறை வார்த்தை நம் வாழ்வை இனிமைப்படுத்துகிறது. எனவே எழுதுவது நல்லது, எழுதுவது இனிமையானது. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் எழுதுவதை ஒரு பழக்கமாக மாற்றுவோமாக. அது நம் வாழ்வுக்கு இனிமை சேர்க்கிறது. ஆமென்.